டைம் அண்ட் ஒர்க் அந்த கணக்கு பார்த்துருக்கோம். ஏயும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். பி அண்ட் சி ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார்கள். சி அண்ட் ஏ ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். How many days will they finish the work together? மூணு பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் அப்படின்னா அதை நம்ம போட்டு பார்த்தா 10 நாள் வருது. போன கணக்குல போன தடவை அந்த வீடியோல பார்த்துட்டோம் 10 நாள் 10 days. அண்ட் செப்பரேட்லி இப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செஞ்சா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிதான் இப்ப கணக்கு. ரைட். இப்ப A plus B plus C இவங்க மூணு பேரும் ABC மூணு பேரும் சேர்ந்து செஞ்சா 10 நாள். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செஞ்ச எத்தனை நாள் அதுதான் நம்ம கணக்கு. இப்ப A plus B plus C மூணு பேர்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் A எடுத்துக்குவோம். இப்ப A நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த BC யை கழிக்கணும். BC ABC மூணு இருக்கு. இதுல A உடைய வேலை நமக்கு தெரியணும் அப்படின்னா BC யை கழிச்சா AC வந்துரும். A வந்துரும். இப்ப அப்படின்னா ABC எத்தனை 10 நாள் மைனஸ் BC எத்தனை 15 நாள். இந்த நாளுக்கு மேல ஒண்ணு போட்டு கீழே போடணும். எங்கேயும் இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணு போட்டாதான் இந்த 4 டைம் அண்ட் ஒர்க்ல கரெக்டா வரும். இப்ப A னுடைய வேல்யூ A னுடைய ஒர்க் நமக்கு தெரியும். இப்ப இதுக்கு எல்சிஎம் 10 15க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா பின்ன கழித்தல் அப்படின்னா இப்ப பகுதி வெவ்வேறையா இருக்கு. பகுதி வெவ்வேறையா இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ரைட். இப்ப 2 5 2 10 இப்ப அது 15 இப்ப 5 ஓரஞ்சு 5 மூஞ்சி 15 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 10 5 30 அப்படின்னா 3 10 30 2 5 30 therefore 3 இருந்து 2 கழிச்சா 1. இப்ப A கண்டுபிடிச்சாச்சு. A கண்டுபிடிச்சா 30 நாள் 30 days. புரியுதா? ABC இந்த ABC மூணு பேரும் சேர்ந்து செஞ்சா 10 நாள் முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு போன வீடியோல. இப்ப அந்த ABC 10 நாள் இருந்து A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா BC கழிச்சா A வந்துடும். இப்ப ABC வந்து 10 நாள் BC வந்து 15 நாள். இந்த 10 நாள் உங்களுக்கு 1/10 தான் போடணும். இந்த 15 நாள் 1/15 தான் போடணும். ஓகே. போட்டோம்னா இதுக்கு பகுதிகள் வந்து வெவ்வேறையா இருக்கிறதுனால எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 30. 30ல இது பொது நம்பர் எடுத்து போட்டோம்னா நம்ம 30 டேஸ். இப்ப A கண்டுபிடிச்சாச்சு. இப்ப B
ஏசி கழிச்சோம்னா பி வரும். இப்ப ஏபிசி இருந்து ஏசி கழிச்சோம்னா பி வந்துரும். அந்த பி இப்ப ஏபிசி 1/10 மைனஸ் ஏசி பாருங்க 20. இந்த 4 வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா 1 போட்டு கீழே தான் அந்த நம்பர் போடணும். ரைட். இது மாதிரி வகுப்படுற நம்பர் இதனுடைய பெரிய நம்பர் வச்சுனா அந்த பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். 2 வகுப்படுற நம்பரா இருந்துச்சுன்னா அந்த பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரும். இப்ப 20 காமன் நம்பர் 20 2 10 20 4/5 therefore 1/20. இப்ப b வந்து கண்டுபிடிச்சாச்சு. b வந்து 20 days. இப்ப c கண்டுபிடிக்கணும். புரியுதா? c கண்டுபிடிச்சா a plus b plus c minus இந்த ab கழிக்கணும். ab கழிச்சா நமக்கு c வருது. இப்ப ab என்னது 1/10. ab என்னது 12. இப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10 12 இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 நம்பருக்கு காமனான நம்பர் 2. I2 10 R2 12. மறுபடியும் இந்த ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இப்ப 2 5 10 பைத்தார் 60. காமன் நம்பர் 60. இப்ப 6/60 5 12 60. therefore 1/60. இப்ப c வந்து கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை நாள்? 60 நாள். c is equal to 60 days. புரியுதா? எப்படி கணக்கு போடுறது தெரியுதா? இதே மெத்தட் தான் போடணும். ஓகேவா? தேங்க்யூ.